சிஎம் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். ஆக்சுவலி என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்க? வந்து 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 இந்த வல்கர் வாரிஸ் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கான். மயில் ஆட்சிடா. டிஎம்கே ஆட்சியை பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்லடா. தத்தி பயிலுங்க, தத்தி பயிலுங்க, தத்தி பயிலுங்க. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? What bro? It's very wrong bro. ஒரு நிமிஷம் இருங்க. செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே, பயப்படிதான் செய்யணும். லேஸ் வாட்டா கேளுங்க. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. சும்மா போய ஆள்ல நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களே உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீ புரியாமையே பேசிட்டு இருக்க. என் மேட்ரே வேற, எனக்கு எதுவுமே தெரியாது. செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்ல. யாருமே வந்து செய்தியாளர் சந்திச்சா தான் நீங்க அரசு நடத்தணும்னா இல்ல. அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஓட்டு போறதுக்கு முதல் நாள் பேசுறாங்கல்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு 2 வாரத்துல இவர் போய் விழுகிறாங்க. என்ன காலம்க்கு ரெண்டு கையாலே அமுக்கடா. போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. எனக்கு சரக்கு வேண்டாம் மயில 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 மயில. ஜல்ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம். ஒரு நாட்டு குடிமக்களுக்கு வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்ல. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றார். முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? அவன் வேற நான் வேற இல்ல. எனக்கு எல்லாமே தாசன். முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? திரும்புறார், உட்கார்றார். அவன் ஊடகத்தை கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? சார் பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. இல்ல எனக்கு புரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கே காரணம்னாங்க. அப்ப டிஎம்கே ரூலிங் பார்ட்டி. ஓகே, இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் டிஎம்கேங்கிறாங்க. டிஎம்கே பண்ற வேலையாவே இருக்கட்டும், இல்ல டிஎம்கே பவர் அதிகமா இருக்கிறதாவே இருக்கட்டும், அதை உங்களால கட்டுப்படுத்தி நிறுத்த முடியலன்னா பின்வரும் காலங்கள்ல நீங்க எப்படி எங்களுக்கு நல்லாட்சி கொடுப்பீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, வாரிய தலைவர் பதவி கொடுத்தாங்க, மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? யாரோ ஒரு நடிகன் பின்னால போய் பின்வாசல் வழியா போறீங்க, அவன் கேட்ட புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க? இல்லங்க. சரி சரி இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்கம் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்கம்
இல்ல செய்தி விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் வைக்கப்பட்ட சட்டமேதை அம்பேத்கரின் 6 அடி உயர சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. உன்னை சேர்த்தான் அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி சிலையானது அகற்றப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் சிலையை திறக்க முடியாமல் திரும்பி சென்றிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்திருக்கலாம், திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. நீங்க யார் என்பது தெரிந்துவிட்டது. நீங்கள் வெளிப்படையாக வந்துவிட்டீர்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள். மியூசிக் அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது? இவ உண்மையில ரிசைன் பண்ற விலகிடா. விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு வான் டிவிக்கோட போய் இங்க டிவிக்கு போட போய் நின்று வாடா வாடா வா வென்று வாடா. நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சு 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்று வா வென்று வா. நீ பாப்பா. ஹாய் தற்குரீஸ், அதாவது உங்க அண்ணனை கேள்விதான்டா கேக்குறேன். கேட்டுட்டு இருக்கல போன ஆட்சியில இது நடக்குது இது நடக்குது எதோ நடக்குது. நான் வந்தா கிழிச்சு தள்ளிடுவேன் உங்க அண்ணன் சொன்னாருடா. உங்க அண்ணன் வீடியோ பழைய வீடியோ நெட்ல இருக்கடா, யூடியூப்ல போட்டு பாருங்கடா. பரதேசி நாய்ங்கடா, தற்பூரிங்களா. அண்ணே போன எலெக்ஷன்ல நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு உங்க அண்ணன் எடுத்து சொன்னாரா. அப்போ உங்க நொண்ணன் கிட்ட போயிட்டு கமெண்ட்ல ஏண்டா மயிறு எங்கடா போன மயிறு தே மகனே பூ மகனே இத்தனை வருஷம் எங்கடா தூங்கிட்டு இருந்த, கரெக்டா எலெக்ஷன் 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி பேசிடா தே மகனே பூ மகனே கேட்க வேண்டியதானடா. பூ மகன்களா? என்கிட்ட வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க நீ எங்க போனேன்னு. ஏன் இதுக்கு முன்னாடி கேட்கல? கொஞ்சம் மெச்சூரிட்டி அரசியல் புரிதல் இல்லாம இருந்தேன். சோ அரசியல் என்ன தெரியாம இருந்தேன். சோ இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறேன். கேட்கவே கூட சொல்றதுக்கு நீ யாரா? ஹலோ, என்னென்ன வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. அசிங்கமா திட்டாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்டா. அசிங்கமா ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்கடா. அப்பதான் வந்து நல்லா ரீச் போகும், நான் நல்லா ட்ரெண்ட் ஆக முடியும். என்ன எப்படியாவது எனக்கு ஒரு பெரிய ஆளா ஆக்கி விடுங்க ப்ளீஸ். ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாருங்க. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். உங்களுக்காக, இந்த நாட்டுக்காக, தான் வீட்டுக்காக தன்னுடைய கௌரவமான போலீஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று உங்கள் முன்னிலையில் நம்பிய இவரது இலாக்கா வாழட்டும், இவரது இல்லம் வாழட்டும், இவரது சொந்தக்காரர்கள் வாழட்டும், இவரது சுற்றுப்புறங்கள் வாழட்டும், இவருடைய ஜாதகங்கள் வாழட்டும், முடிந்தால் மக்களும் வாழட்டும். அவ்வளவுதான். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்துல அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கு என்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். சிஎம் சார், பொது இடங்கள்ல பேசும்போது அழகா பேசுங்க. வாயில வந்து மூக்குல வர சொல்லாதீங்க. அத பாக்குற சின்ன பசங்க நாங்களும் கத்துப்போம். ஓகேவா? இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச விட்டது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பாரு. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச விட்டது. தற்கூரின்னு சொன்னா கோச்சுக்கிறானுங்க. இங்க பாரு, என்னமோ உங்க அண்ணா வந்து படிச்சு கிழிச்ச இந்த லட்சணத்தை பார்த்துக்கு இருப்பா.
அவரே அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காரு நான் ட்ராப் அவுட்டுன்னு. இதெல்லாம் வெக்கமே இல்லாமல் உதயநிதி நீ வந்து அன்எஜுகேட்டட்னு சொல்கிறேன். அவர் படித்தது இந்த இருக்குது அவரோட அஃபிடவிட்டில். ஏண்டா மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா உங்களுக்குலாம்? கொஞ்சமாவது சோத்த தின்னுங்கடா, அறிவு வளரட்டும். என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. வணக்கம். நம்முடைய முதல்வர் சொன்னாருல்ல, என்னுடைய ஆட்சி குதிரை வேகத்தில் போகக்கூடிய ஆட்சின்னு. அதுக்கு உதாரணமா இன்னைக்கு ஒண்ணு நடந்திருக்குது. முதல்வர் விஜய் தலைமையில முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்னைக்கு காலையில 10:05 இருந்து 11:20 வரைக்கும் நடந்திருக்கு. இதுல 436 திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதா அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. அதாவது 75 நிமிடங்கள்ல 436 திட்டங்கள் குறித்து ஆலோசிச்சிருக்காங்க. மசாலா அரைக்க சொல்லுமா? என்னங்க பதறாம நின்னு வேடிக்கை பாரு. ஒரு நிமிஷத்துக்கு சராசரியா 5 திட்டங்களை குறித்து பேசியிருக்காங்க. சொல்ல போனா 12 நொடிக்கு ஒரு திட்டம்னு சொல்லி விவாதிச்சிருக்காங்க. டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அந்த 12 நொடியிலேயே முதல்வர், துறை சார்ந்த அமைச்சர்னு சொல்லி 2 பேருமே தலா 6 நொடி பேசி ஒரு திட்டத்தை பத்தி முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு அமைச்சரவை கூட்டத்துல இவ்வளவு குறைவான கால நேரத்துல இவ்வளவு அதிகமான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது உலக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையா இருக்கும். குதிரை வேக ஆட்சி தானே, அப்ப குதிரை வேகத்துல தானே இருக்கும். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நம்ம முதலமைச்சர் புலிகேசியுடைய விழுதுகள்லாம் நம்ம ஒரு ரீல்ஸோ போஸ்டோ போட்டோம்னா உடனே வந்து கொத்தடிமை, கொத்தூஸ், 200 rupees அப்படின்னு கமெண்ட் எழுதுறீங்க. டேய் தற்குறிகளா, உண்மையாவே கொத்தடிமை யாரு தெரியுமா? கொடநாடு பங்களாக்கு போய் கை கட்டி வாய் பொத்தி கூணு கும்பிடு போட்டு நின்னாரு உங்க அண்ணன், அவர் தான் கொத்தடிமை. கஷ்டமா இல்லையாடா? வலிச்சாலும் வலிக்கல என்னடா சொல்லுவ? சினிமால பீக்ல இருந்தப்போ மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தோம் அப்படின்னா தன்னுடைய மார்க்கெட் போயிரும்னு பயந்துகிட்டு இப்ப எப்படி அமைதியா இருக்காரோ அதே மாதிரி எப்படி இருந்தாருல உங்க அண்ணன், அவர்தான் உண்மையான கொத்தடிமை. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய தணிக்கை குழு பிரச்சனை பண்ணப்போ தன்னுடைய பிரச்சனைக்கே குரல் கொடுக்க முடியாம அமைதியா இருந்தாருல உங்க அண்ணன், அவர்தான் உண்மையான கொத்தடிமை. 108 இடம் ஜெயிச்சு கூட்டணி கட்சி ஆதரவோட ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம ஆளுநர் அர்லேகரை பாக்குறதுக்கு நடையோ நடனு நடந்து அவர் ரீடு போட்டு அனுப்புனாரே, அப்போ அந்த ஆளுநரை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாம அமைதியா இருந்தாரே உங்க அண்ணன், அவர்தான் உண்மையான கொத்தடிமை. நம்ம பிரதமர் மோடிய பார்க்க போனப்ப அந்த 2 நிமிஷத்துல அவர் என்ன சொன்னாரோ ஏது சொன்னாரோ தெரியல. காங்கிரஸ் தலைவர்களை கூட பார்க்காம துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடி வந்தாரே உங்க அண்ணன், அவர்தான் உண்மையான கொத்தடிமை. தமிழ்தாய் வாழ்த்த பின்னுக்கு தள்ளுனது, வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினது இப்படின்னு ஒன்றிய அரசினுடைய எந்த அடக்குமுறைக்கும் எதிராக குரல் கொடுக்க முடியாம அமைதியா இருக்காரே உங்க அண்ணன், அவர்தான் கொத்தடிமை. இனிமே எவனாவது வந்து கமெண்ட்ல கொத்தடிமைன்னு சொல்லி பாருங்க, அப்புறம் எனக்கு வாயில நல்லா வந்துரும்.